எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பன்னீர் திராட்சை தோட்டம்லாம் பார்த்துட்டு தேக்கடி ஹில்ஸில் ஏறிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் தான் இந்த ஹில். ரொம்ப பெரிய ஹில்ஸ் எல்லாம் இல்லை. அங்கே ரிசார்ட் தான், எங்கள் கிளப் மஹிந்திரா ரிசார்ட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் வந்து தேக்கடியில் நிறைய ரிசார்ட்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது போல். எங்கள் ரிசார்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே போட்டிருக்கு கிளப் மஹிந்திரா 100 மீட்டர்ஸ். நல்ல ஸ்பைசஸ் வாசம் அடிக்குது காற்றுல. கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து அடிக்குது. வந்துடுச்சு கிளப் மஹிந்திரா தேக்கடி. இப்போ எங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. 4 hours ட்ராவல் எங்கள் ஊர்லேருந்து. இப்போ ரூமில் போய் ரூம் டூர் பார்ப்போம். 901 இதான் வந்து எங்கள் ரூம். லக்கேஜ் இங்கே லக்கேஜெலாம் நம்ம முன்னாடி வச்சிட்டோம்னா அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. டேக் போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். இப்போ உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாண்டிச்சேரியிலலாம் வேறு மாடலில் இருக்கும். இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து இங்கே டபுள் பெட் இந்த பக்கம் இருக்குது, சிங்கிள் பெட் இந்த பக்கம் இருக்குது. ஒரு டேபிள் போட்டிருக்கு. டேபிள் ஒன்று, சின்ன டேபிள். இங்கே டிவி இருக்குது. அப்புறம் இங்கே டைனிங்க்கு ஒரு பெரிய டேபிள். இங்கே ஒரு சேர் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபோன். அப்புறம் இங்கே நம்ம லக்கேஜ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸிங்க்கு வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு மிரர் இருக்குது. இங்கேயும் மிரர் இருக்குது. இங்கேயும் மிரர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. அது உள்ள லாக்கரும் இருக்குது. நம்ம ஏதாவது வச்சு நம்பர் இது பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ட்ராயர்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது உள்ள இருக்கும். ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. இங்கே வந்து காஃபி டீக்கெல்லாம் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா காம்பேக்டாக இருக்குது. எப்போவுமே எந்த ரூமுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்க்குறது தான் வேலையே. நல்லா நீட்டாகவே இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம், குளிக்கிறதுக்கு இங்கே இருக்குது தனியாகவே. இங்கே குளிக்கிறதுக்கு இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேசின். அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு மிரர் இருக்குது. ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிறதுக்கு. இது வந்து கிளப் மஹிந்திரா ரிசார்ட் தேக்கடி. எல்லா ஊர்லேயுமே இந்த ரிசார்ட் வந்து ஊருக்கு வெளியில் தான் இருக்கும். இங்கே தேக்கடிக்குள்ளேயே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக மரங்களோட மேடு பள்ளமாக இருக்குது. அந்த கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது. எப்போவுமே கேரளாவில் நேராக ரோடெல்லாம் இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள். நான் அங்கே பாருங்கள் காமி. அப்படியே வளைஞ்சு போய் ஒரு இடத்துலையும் ஒரு ரூம்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஏறுறது தான் எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. நல்லா லில்லிலாம் பூத்துருக்கு. கேரளாவில் செடிகளுக்கா பஞ்சம். கார் பார்க்கிங்கெல்லாம் இங்கேயே இருக்குது. அங்கே எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். இங்கே டக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ தான் ரிசார்ட்லேருந்து கிளம்பி வெளியில் வந்தோம். 6 மணி ஆயிடுச்சு. சரி ஏதாவது பார்க்கலாம் சைட் சீயிங்னு. போட்டிங் எல்லாம் இப்போ இந்த நேரம் இருக்காது. சரி ரோஸ் கார்டன் 7 o'clock தான் க்ளோசிங்னு போட்டிருந்தாங்க. வந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. சரி இங்கே கொஞ்சம் வெளியிலேருந்து பார்த்தா எல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது வெதரெல்லாம். அதனால சரி அப்படியே கொஞ்சம் நடந்து போய் சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம்.
வர வழியில் கொச்சின் பேக்கரின்னு இருந்தது. மத்தியானமே சமோசா தான் சாப்பிட்டோம். சரி ஏதாவது சாப்பிட்லான்னு இங்கே உள்ளி வடான்னு இருந்தது. இது வந்து ஆனியன் சமோசா, வெஜிடபிள் பஃப். இது ஏதோ பனானா கேக்காங்க. ஃபஸ்ட்டு சுகர் இருந்தால் ஸ்வீட்டு தான். ஆமாம், சுகர்னா ஸ்வீட்டு தான். அதுவும் கேக் நல்லா இருக்கும்ல. சுகர் மைட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். பேக்கரியில் கேக் சாப்பிட்டு இங்கே பார்த்தோம். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷாப்புன்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி ஷாப்பிங் இது பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் என்னது பேண்டு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இவங்க தான் கிராஃப்ட் இந்த ஷாப்போட ஓனர். இவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்களோட மதர் தான் இந்த ஷாப்பை ரன் பண்ணுறதா சொன்னாங்க இல்லையா? என் பேர் சுஷாந்த். ஆக்சுவலி திஸ் இஸ் எங்களோட ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக தான் வச்சுருந்தோம். இந்த கடை கொடைக்கானலில் லாக்டவுன் முன்னாடி வச்சுருந்தோம். ஸோ அது லாக்டவுன் வந்தப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ மேம் சொன்ன மாதிரி மாம்ஸ் பேஷன் இஸ் கிரியேட்டிங் தீஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ். அதாவது இந்த பீட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா many of these are from Africa. African beads that are imported from Madagascar. இதெல்லாம் ஹேண்ட்மேடாக செஞ்சது. இதெல்லாம் உங்கள் அம்மாவே செஞ்சதா? ஆமாம். இந்த பிரேஸ்லெட்ஸ், இயரிங்ஸ். நீங்கள் எங்கே தான் ஷாப் ஆன்லைன்லேயும் சேல் வச்சுருக்கீங்களா இல்லை? ஆன்லைனில் இனிமே தான். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்டட் தி ஷாப். ஓகே ஓகே. அவங்க அம்மாக்காக இப்போ அவர் லீவுன்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்களாம். பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி 3 days தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கள் கண்ணில் பட்டுருச்சு. நிறைய நல்லா இருக்கு. நான் இப்போ வந்து அப்படி எல்லாம் காமிக்கிறேன். இதில் எல்லாமே உங்கள் அம்மா செஞ்சதா இல்லை வெளி ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுருக்கீங்களா? கிராஃப்ட் ஐட்டம்ஸும். That is her workspace. Oh, yes. That's her. Classes எடுக்கறாங்களா? Classes எடுக்கறாங்க. அவங்க வந்து இந்த பீஸஸ் செலக்ட் பண்ணிட்டு according to your taste and whatever your matching. அவங்க மேட்சிங்க்கு வேண்டிய நீங்க செலக்ட் பண்ணிட்டா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லாட்டி கூட you can do it by yourself. she'll teach you. நம்மளே வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து நம்மளே கத்துக்கலாம். ஓகே ஓகே. எல்லாமே பீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா நம்ம வேணுங்கிற டிசைன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து டீச் வேணாலும் பண்ணுவாங்களாம், அவங்களே வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்களாம். இப்போ வந்து அந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு நம்ம அப்படி பார்க்கலாம். இந்த ஷாப் கொடைக்கானல்ல இருக்கா? ஆக்சுவலாக அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கும்ளிக்கு வந்துட்டோம். இந்த ஷாப் அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கும்ளி அதாவது தேக்கடி கும்ளியில் ஃபர்ஸ்ட் மைல் சார்ல்ஸ் ஆர்கேட் ரோஸ் பார்க் ரோட்ல இருக்கு. அந்த கொச்சின் பேக்கரி பக்கத்துல இருக்கு. இப்போ ஷாப்பிங் தான் போகலான்னு வந்திருக்கோம். தேக்கடி வந்து நிறையா ஸ்பைசஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டோம். சரி நாங்களும் நிறையா ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, டீ மசாலாலாம். சரி அதுக்கு ஏதாவது குவாலிட்டியான ஸ்பைசஸ் கிடைக்குதான்னு பார்ப்போன்னு இப்போ வந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க நீங்களும் பார்க்கலாம். இந்த ஷாப்பில் நிறைய ஸ்பைசஸ் இருக்குது, பார்க்கலாம். இந்த பார் கல்பாசி. இது என்னது? அந்த தண்ணியில் போடுவோம்ல அந்த இது வேறு. இது கூட வாங்கிக்கலாம். சுக்கு, மஞ்சள். இது பேர் என்னங்க? இந்த பதிமுகம். இது எவ்வளோ? தெரியும் எவ்வளோ? 60 ரூபா 100 கிராம். இது 100 கிராம்ஸ் கொடுங்க. பதிமுகம் அந்த தண்ணி போட்டு வச்சிருப்பாங்கல்ல ஹோட்டல்ல எல்லாம் கேரளா. அது கல்பாசி எவ்வளோ? 50 ருபீஸ். 25 கிராம் 50 ரூபாயாம். கேரளானாலே நேந்திரங்காய் சிப்ஸ் தான். இங்கே பாருங்கள் நேந்திரங்காய் அதெல்லாம் அப்படியே உரிச்சு பட்டையாக வச்சுருக்காங்க. இப்போ அங்கே சிப்ஸு
பொரிச்சிட்டே இருக்காங்க. உள்ளே வந்து நிறையா சிப்ஸ் எல்லாம் இருக்குது. கடைக்குள்ளே போய் என்னென்ன சிப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயப்ப சாமி கூட்டம்லாம் நிறையா இருக்குது. சபரிமலை போயிட்டு வருவாங்க போல். ஓ, மிஷின்லேவா? மிஷின்லே சிப்ஸு. அப்படியே வாழைக்காய் உள்ளே விட்டால் சிப்ஸாக வந்துடுது. உப்பு தண்ணி எப்படி தெளிப்பாங்கன்னு தெரியல. நேந்திரங்காய் சிப்ஸு வாங்கியாச்சு 2 1/2 kg. இங்கே தான் நல்லாயிருக்கும் போல். நிறையா கூட்டமாக இருக்குது. வாங்கிறதுக்கு தான் முடியல. ஈவினிங் காமிச்சு இல்லையா ரிசார்ட்குள்ளே ஒரு ஷாப் இருக்குன்னு, அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது மேக்னெட்ஸ் எல்லாம் எவ்வளோ 100 ருபீஸா? இது கேரளாவோட இது கூட நல்லாயிருக்கு. கதக்களியோடு அங்கே இருக்கு கேரளான்னு போட்டு. அது இந்த மேக்னெட், இந்த மேக்னெட்டு. இது என்னது? இது ஃபிஷ்ஷா? சாப்பாடு. கேரளா ஃபுட். எல்லாம் அந்த இது எல்லாமே கேரளா இதுதான். நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது வந்து வெறும் கதக்களி. இதுதான் நல்லா இருக்கு இல்லை? இதுதான் நல்லா இருக்கு. இது அந்த ஃபுட்டுக்கு சரியாக தெரியல. இது வந்து கிளப் மஹிந்திராக்குள்ளே உள்ள ஷாப்பிங் பிளேஸு. ஒரு ஷாப்பு. இங்கே பாருங்கள், பீட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் விதவிதமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குல்ல? கிறிஸ்டல்ஸ் இங்கே 2 கலரில் இருக்குது. இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் நெக்லஸ். மேலே நம்ம இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் என்னது? பிரேஸ்லெட்ஸா என்னன்னு தெரியல. வெளியில் இருக்க எலிஃபண்ட். இது என்னன்னு கேட்கலாம். ஆமாம். ஷால். அது அங்கே காஷ்மீர். சூப்பராக இருக்கு. நல்ல கலர். நிறைய இருக்கு. இது this on how much? 1200. After discount? Oh. Actual price? 1500. All are same? Different prices. This one how much? This 1500. This one. 1500. Machine wash, hand wash, both. This one? Same. Wash, normal wash. No, machine wash, hand wash. Okay. This one, what is this? It's anklet. Oh, காலில் போட்டுக்கிறதா? பேரா சிங்கிளா? Single pair. Oh, nice, very nice. This one Banarasi. Banarasi silk. How much? This 1800. This one? It's 1200 after discount. Oh, this one Pashminas. Pashmina silk, machine wash, hand wash, both. Mirage. இங்கே பாருங்க. இது பனாரசி. ஓகே.
இது திஸ் ஒன் மிஷின் வாஷ் பண்ணலாமா? Machine wash, hand wash, both. Sun slick. Voila. ம். This one Banarasi. Slick. Silk. Some Kashmiri print. Different colors is there? நிறைய இருக்கு. இது how much? 1800. 1800. Okay, we will come in the morning and buy. Morning, what time you are opening? 9 o'clock. தேக்கடியில் போய் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ரிசார்ட்க்கு வந்தாச்சு. இந்த வெதர் சூப்பராக இருக்குது. ரொம்ப குளிராகவும் இல்லை, ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை, நல்லா இருக்குது. ஸ்வெட்டரை போடுற அளவுக்கு குளிராக இல்லை, நல்லா இருக்குது. இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நைட்டில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து மூணாறு அதிலெல்லாம் போய் என்னென்ன பார்த்தோங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.